இருக்கான்னு தெரியல. எங்க போயிருப்பான்? அப்படி என்னதான் நடந்துச்சு? ரவளி, உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லதானா, எந்த சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவான். எங்ககிட்ட எதுவும் சொல்லல. என்ன நடந்ததுன்னே புரியல. வெளியே பார்க்கறதுக்கு புலி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பூனை. அவன் வந்த முத நாளே எனக்கு தெரியும் அவன் பூனை தான்னு. அவனும் அவனோட ஓவர் பில்டப்பும். ரத்னாகர், எப்பயும் நடந்ததை பத்தி பேசாத. இப்ப என்ன பண்ண போறோன்னு யோசி. இல்லனா எல்லாரும் ரிஸ்க்ல விழுந்துருவோம். இது ஒன்று பாகுபலி சிவகாய் மாதிரி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு நடந்த மாதிரி தான் அவனுக்கும் ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தா இங்கேயும் எங்கேயும் பாடி இருந்திருக்கணும்ல. அதனால ரங்காக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எல்லாரும் சேர்ந்து உரிமை போராட்டத்துக்காக மீட்டிங் போட்டிருக்கீங்க போல. முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை, அது உனக்காக தான். ஏன், என்னாச்சு? அந்த ரங்கா காணாம போயிட்டான். ஓ, அதுவா? அவன் நைட்டு பயந்து போய் என் ரூம் கதவை தட்டினான். வேணும் தான் நான் டோரை ஓபன் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்து பார்த்தேன். பேய் நினைச்சேன். பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. அப்படின்னா இந்த வீட்டில் பேய் இருக்கு. எல்லாரும் இவ்வளோ பயங்கரமாலாம் பார்க்காதீங்க. பயந்து சத்துற போகிறேன். ஜஸ்ட் ஜோக் பண்ண, அவ்வளோதான். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் பார்த்தா உண்மையிலேயே பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. பேய் இருக்குன்னு பயப்படுறதுக்கு பதிலா இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க இங்க இருக்க வேண்டாம், கிளம்பிடுங்க. காஷ்மோராக்கே பயப்படாத வம்சம் எங்களது. இந்த பேய்ங்க எல்லாம் எங்களுக்கு கணக்கே இல்லை, ஆட்டி படைப்போம். இங்கேருந்து கிளம்பிட்டா இவளை நம்ம வலையில போட முடியாது. கவலி, ரங்கா நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு தான் போயிருப்பான். நாம அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரங்கா வர வரைக்கும் இங்கே இருப்போம். நீ என்ன சொல்ற? வெளியில போய் பிரச்சனையில மாட்டிக்கிறத விட நாம இங்க இருக்கிறதே நல்லது. இங்க எல்லாரும் இருக்கிறதுனால நாம எப்படியாவது தப்பிச்சுக்கலாம். நீ எங்க இருக்கியோ அங்கதான் இருப்பேன் அகில். இதெல்லாம் என்கிட்ட நீ தனியா சொல்லணுமா என்ன? டேய், உன் ஃபோன் ரிங் ஆகுது பாரு முதல்ல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் 3 கொலை நடந்துருச்சு. உயிரோட இருக்கிறவங்க பேயை நினைச்சு பயப்படுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. எப்பவும் பேய் பத்தி தானா? இந்த சில்லுன்னு கிளைமேட்ல சூடான காஃபி குடிக்கும்போது வர ரொமான்டிக் ஃபீல்ல ரொமான்டிக்கா பேசணும். அதை விட்டுட்டு பேய் பிசாசுன்னு பக்கத்துல இருக்கிற அழகான ராட்சஸை பார்க்க மாட்டியா? இந்த பொண்ணுங்க கிட்ட எதுவும் மேஜிக் இருக்கு. பேசியே மயக்கிடுவீங்க, கண்ணாடியே கொன்னுடுவீங்க. எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்தாலும் இந்த உலகத்தையே மறக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. நீ சொன்ன மாதிரி உன் உலகத்தை மறக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் செய்யல. நாங்க தான் உங்களோட உலகம். என்னாச்சு சார், இங்க வந்திருக்கீங்க? என்னப்பா நீ? இந்த பங்களால ஏதோ ஒரு மர்டர் நடந்ததுன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தோம். ரெட்டி ஐயா, எஸ்ஐ சார் பேசுறதுக்கு டைம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அட நான் என்னப்பா சொன்னேன், நம்மளுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணேன். அதுக்கே ஃபீல் பண்ண எப்படி?
ஷட் அப். பாரு மிஸ்டர், இங்க மர்டர் நடந்ததுன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. நீ எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா இந்த கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றது கேளுங்க. இங்க எந்த மர்டரும் நடக்கலையே. உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அட என்னப்பா, எங்க எஸ்ஐ சாருக்கு மர்டர் நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் சொல்றது உனக்கு புரியலையா? அட வாங்க சார், இவங்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறீங்க? என்னப்பா நீ எங்களுக்கே குறுக்க நிக்கிற? எங்களை பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி இருக்கா? போலீஸ். ரெட்டி சார், என்ன உங்களுக்கு எங்க எஸ்ஐ சாரை பார்த்தா செப்டி டேங்க் மாதிரி தெரியுதா? இப்படி பேசுறீங்க? ஏய் ஷட் அப். கண்ட்ரோல் யுவர் டர்ட்டி மவுத். ஏய் தள்ளுப்பா. எங்க எஸ்ஐ சார் கோவம் வந்தது, அவ்வளவுதான். நடங்க சார். அட என்ன சாரு மோருன்னு என்ன சொல்றது கேட்கணும்? மர்டர் நடக்கலன்னு சொல்றேன்ல. அட தள்ளுப்பா, உள்ள போனோம். என்ன சார் நீங்க? ஆமாண்டா, நீ தான் எஸ்ஐ. நான் காணும். சாரி சார். டேய் 302 சார். நீ ரைட் சைடு போ. சரி சார். டேய் 402 நீ லெஃப்ட்டுக்கு போ. எஸ் சார். 202 நீ மேல போ. எனக்கு தெரியும் சார், நீங்க மேல தான் போக சொல்லுவீங்க. சரி போ சார். கொலை நடந்த அந்த பாடி கிடைச்சா கொலை பண்ணவனுக்கு செக்ஷன் 302ல தூக்கு தண்டனை தானே போட போறீங்க? ரெட்டி சார், ஆ? அந்த விஷயத்தை எதுக்காக இப்ப நம்ம எஸ்ஐ கிட்ட கேக்குறீங்க? செக்ஷனு அது இதுன்னு ஜட்ஜி தானே பாத்துக்கணும். அதாவது ரெட்டி சார், நம்ம எஸ்ஐ சாருக்கு செக்ஷனு அது இதுன்னு ஏதாவது தெரியுமான்னு செக் பண்ணி பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஷட் அப் யுவர் காமெண்ட்ஸ். முதல்ல டெட் பாடியை தேடுங்க. idiots. போறோம் சார். எஸ்ஐ சார் இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல நல்லா திட்டுறாருடா. ஜாகிரதையா இருங்க. எங்கன்னா அங்க விரல விடாதீங்க. அடேங்கப்பா. அட என்னடா இதெல்லாம்? போடா. அட டேய் யாரா அது? டேய் என்கிட்ட காமெடி பண்றீங்களா? அடேங்கப்பா. அட என்ன சார், தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு நீங்க பேய் மாதிரி இருக்கீங்க. நான் பயந்தே செத்துட்டேன். அட நீங்க ஒன்று யாரு? இது பொண்ணு மாதிரி இருக்கு சார். யாரா இருக்கும்? யாரு? என்னடா நீங்க? சார், வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஹவுஸ் ரொம்ப ரிச்சா இருக்குன்னு போலீஸ் ட்ரெஸ்ஸை ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு திருடுறதுக்கு வந்தோம். இங்க ஒண்ணும் இல்ல சார். வாங்க சார் போலாம் போலாம். திருடுறதுக்கு வந்தா நம்ம பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு சார். அந்த பேய் கையில நாம செத்துருவோம் போல இருக்கு. ஆமாண்டா வெங்கட், நம்ம இந்த வீட்டுல திருடுறதுக்கு வந்தா அந்த பேய் நம்மள சாவடிக்கும் போல இருக்குது. நம்ம பொழைச்சிருந்தா கோவா போய் பீர் விற்கலாம். ஆமா சார், நம்ம உயிரோட இருந்தா மீனையும் வறுத்த மீனையும் வித்துக்கிட்டே நம்ம உயிர் வாழ்ந்துடலாம். ஆமா சார், இங்க இருந்து நம்ம உடனே ஓடிடலாம். வந்துடுங்க. வாங்க வாங்க வாங்க. வேற ஏதாவது நல்ல வீடா போய் தேடலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த வீட்டில் நடக்கிற நிலைமையை பார்த்தா எப்போ என்ன நடக்கும்னு பயமா இருக்க சத்யா.
இந்த வீட்டில் பேய் இருக்கு. ஆ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? ஒருவேளை பேய் இருந்தா அது நம்மளையும் பயமுறுத்தணும்ல. அவங்கெல்லாம் பயந்தாங்கோலிங்க. அதனால தான் பேய் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பயந்து சாகுறாங்க. நம்மெல்லாம் அவங்கள மாதிரி பேய்க்கு பயப்படுற ஆளு கிடையாது. நம்ம பயப்படணும்னா வேற ஏதாவது இருக்கணும். நீ என்ன சொல்ல வர? ஏதாவது வந்து நம்ம தூக்கணுமா என்ன? அப்படி இல்லை, நமக்கு இருக்கிற தைரியத்துக்கு பேய் பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் மொத்த காரணம் பேய்னு மட்டும் சொல்ல முடியாது. யாரோ பிளான் பண்ணி தான் கொலை பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க சத்யா? நமக்குள்ள யாருக்கும் ஒருத்தர் கொல்ல பகை இல்லையே. ஆமாம் அபி, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ம் இந்த வீட்டில் பேய் கூட இல்லைன்னு தோணுது. ஓ இங்க இருக்கீங்களா? உங்களை காணோன்னு என்னாச்சோன்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஓகே, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கீழே வாங்க. இங்க நிலைமையே சரியில்லை. ச்சே, இவளை பார்த்து பேயின்னு நினச்சி பயந்துட்டேன். பேய் இல்லைன்னு நம்பிட்டு பயந்தா எப்படி சத்யா? ஐயோ, ஒவ்வொரு வாட்டி வரும்போது எனக்கு பதட்டமாக இருக்கு.